நாங்கள் இன்னைக்கு எங்கே போக போகிறோம் தெரியுங்களா? சொல்லுங்கள், எங்கே போக போகிறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் வீடு இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ எங்களோட கோவில் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன நாங்கள் ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேங்களா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருஷி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். ஸோ எங்கள் குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா பொன்னேரியிலேருந்து ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வயல்வெளியோட ரொம்ப அழகான இடம். ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே இடம் எப்படி இருக்குது, நாங்கள் என்ன மாதிரியான பூஜை பண்ணுறோம், அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய கிட்ஸும் ரெடியாக இருக்காங்க கோவிலுக்கு. ஸோ அவங்க எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு காமிக்கிறேன். இங்கே வாங்க கிருஷிகா, ஹாய் சொல்லுங்கள். கிருஷாந்த் வாங்க, ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே ஆன் த வேல பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஸோ எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் குழந்தைங்க விளையாடுறதை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம சின்ன வயசு ஞாபகம், இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வழி ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி தான். ஸோ புதுசாக நட்டுருந்த அந்த நெல் கதிர், அந்த மணலோட வாசம் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். குலதெய்வம் கோவில் வந்து இதுதான். ஸோ இது வந்து முனீஸ்வரர் ஆலயம். ஒரு மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக இது மாதிரி கட்டி எங்கள் கோவில் இருக்குது. ஸோ எங்கள் கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபுல்லாக அதே மாதிரி வயல்வெளி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நின்று அதை ரசிக்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் கோவில் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பூசாரி வர கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்கள் குலதெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குது, யார் உங்கள் குலதெய்வம், அதையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிளிப் தான் உங்களுக்கு வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வயல்வெளி பிடிக்குமா என்ன மாதிரியே? ஸோ அதையும் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு வந்து எங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னோட பாப்பா கிருஷிகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக வந்து நான் தான் சாமிக்கு பூ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாமிக்கு வந்து அந்த சாமந்தி பூவை சாத்திட்டு கும்பிட்டுட்டு எங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நாங்கள் படையல் போட்டுவோம். எங்கள் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோவில் நம்ம வந்து கயிறு கட்டிப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த கயிறு கட்டுற ப்ராசஸ்மே அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ஒரு கயிறு இருக்கு. அந்த பழைய கயிறை கட்டிட்டு புது கயிறு கட்டுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அவங்க அப்பா கிட்டேயும் சொன்னான், அப்பா அப்படியே புது கயிறு கட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா எனக்கு பட்டர்ஃப்ளை பிடிச்சி கொடு அண்ணான்னு கேட்டான். ஸோ நான் கூட நினச்சேன் பட்டர்ஃப்ளைலாம் எப்படி பிடிக்க முடியும். சின்ன வயசில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் பட்டர்ஃப்ளை பிடிக்க, ஆனால் என்னால் பிடிக்க முடிஞ்சதே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து பிடிச்சி தரானான்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஆவலாக பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? பிடிக்கிறானான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பிடிச்சிட்டான் பட்டர்ஃப்ளையை. ஸோ 2 பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்தான் 2 பேருக்காக. ஸோ என் கிட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அந்த பட்டர்ஃப்ளை பார்த்ததுக்கப்புறம் ஸோ என்கிட்ட கொடுன்னு ஓடி வந்துட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே பறந்துட போகுதுன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளையை பறக்க விட்டோம். ஸோ அதை வந்து என்னோட கையில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சின்ன வயசில் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ தாங்க என்னால் விளையாட முடியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட்டர்ஃப்ளை அப்படின்ட்டு. ஸோ நமக்குள்ளே இருக்க குழந்தை அந்த மாதிரி சின்ன சின்ன இதில் தாங்க வெளியே வரும். ஸோ என்னோட கிருஷாந்த் கையில் பார்த்தீங்கன்னா பையன் கையில் ஒரு பட்டர்ஃப்ளை விட்டோம். இது வந்து கிராஃபிக்ஸ் இல்லைங்க, ரியலான பட்டர்ஃப்ளை தான். ஸோ இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அவனை ஒரு செடின்னு நினச்சிட்டு அது அழகாக அவன் மேலே நகர்ந்து போச்சு. ஸோ அதுக்கு இன்னும் வந்து நாங்கள் இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் அதுக்கிட்ட வச்சோம்.
ஸோ அந்த ஃப்ளவர் மேலேயே அது வந்து ரொம்பவும் வந்துட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அவனுமே அவன் ஷோல்டர் மேலே இந்த பட்டர்ஃப்ளை இருக்கிறது ரொம்பவே அட்மையர் பண்ணி அதை வந்து பார்த்துட்டு இருந்தான். இந்த பட்டர்ஃப்ளை நாங்கள் ஹார்ம் பண்ணலைங்க. ஒன்ஸ் வந்து எங்கள் கிட்ஸ் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுதந்திரமாக நாங்கள் வந்து பறக்க விட்டுட்டோம். ஸோ அதுவும் சுதந்திரமாக அதோட லைஃப்க்கு பறந்து போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொலு வீட்டுக்கு போயிருந்தோம். கொலு வச்சுருந்தாங்க என்னோட மாமா வீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா கொலு ரொம்பவே அழகாக இந்த மாதிரியும் அடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அதை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அரேஞ்ச் பண்ணுன்னு கேட்டேன். 4 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்கங்க. நம்ம கொலு வைக்கிறத விட இந்த பொம்மைங்களை வந்து வருஷம் பாதுகாத்து வைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே அழகாக இருந்தது. நிறைய பொம்மைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோட கிருஷிகா பார்த்தீங்கன்னா விதவிதமாக போசஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதாங்க எங்களோட டே வந்து இந்த கொலுவோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.